தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது தன் அனுபவமாக சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படியாய் விவரித்து சொல்கிறார். தாவீதின் அனுபவம் எத்தனை விசேஷமாயிருக்கிறது பாருங்கள். அவருடைய நம்பிக்கையும் அவருடைய விசுவாசம், என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்ற விசுவாசமும் நம்பிக்கையும் அவருக்கு இருந்தபடியினால் கர்த்தர் அவரை ராஜாவாக உயர்த்தினார். இன்றும் இதே நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கும் இருக்க வேண்டும். யார் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்கிற விசுவாசம் நம்மில் எத்தனை பேருக்கு உண்டு? இன்று இந்த வாழ்வளிக்கும் வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். யார் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார் என்கிற நம்பிக்கை, விசுவாசம் உனக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தாவீதை உயர்த்தின அதே தேவன் இன்று உன்னையும் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். திட நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.